விபத்தில் இருந்து தப்பி இருக்கிறது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் விபத்தில் இருந்து தப்பி இருக்கிறது திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ். காலை 6:45 மணிக்கு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்ற பொழுதும் செம்மங்குப்பம் பகுதி ரயில்வே கேட் திறந்திருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இதுபடி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பொதுமக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த பள்ளி வாகனத்தினுடைய ஓட்டுநர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருவேளை பொருந்துதோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு இப்போ எழக்கூடியதாக இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை அறிவோம் செய்தியாளர் தேவநாதன் கிட்ட. தேவநாதன், இப்போ காலையிலிருந்து பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரு மாதிரி இருக்குது. அதே போல இந்த கேட் கீப்பர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வேற ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த பள்ளி வாகனத்தினுடைய ஓட்டுநர் சொல்லக்கூடிய விஷயமும் இன்னொரு விதத்துல அவரும் சொல்லியிருந்தாரு அந்த விஷயத்தை பத்தி. இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் படி அந்த பகுதியில் இந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணும் பொழுது அந்த கேட் க்ளோஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப நமக்கு புலப்படக்கூடியதாக இருக்கு. இதோடைய இன்சைட்ஸ் என்ன? ஓவர் டு யூ. அதாவது கடலூர் செம்மங்குப்பத்துல இந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே பாதுகாப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையில் தான் தற்போது அந்த அதிர்ச்சி தகவலானது வெளியே வந்திருக்கு. அதாவது காலை 6:45 மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த பகுதியில் செம்மங்குப்பத்தை 6:45 மணிக்கு கடந்திருக்கிறது. 6:45 மணிக்கு அந்த ரயில் கடக்கும் போது இந்த ரயில்வே கேட் போடப்படவில்லை. அதன் பிறகு 7:45க்கு இந்த பேருந்து உள்ளே சென்றிருக்கிறது. அதாவது செம்மங்குப்பத்திற்கு சென்று மாணவ மாணவிகளை அழைத்து மீண்டும் வெளியே வருகிறது. அப்போதும் அந்த கேட் போடவில்லை என்பதுதான் அந்த விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. அதனால் அந்த கேட் கீப்பருடைய முழுக்க அவருடைய அலட்சியம் மட்டுமே இந்த விபத்திற்கு காரணம் என்பது தற்போது பாதுகாப்புத்துறையினுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே அதாவது நமது போலீசார், இந்த கடலூர் மாவட்ட போலீசார் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில இங்க மேற்கொண்ட விசாரணையில ரயில்வே கேட் கீப்பருடைய தவறு தான் முழுக்க இதுக்கு காரணம் தெரிய வந்ததை தொடர்ந்துதான் அந்த கேட் கீப்பரை காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். அவர் தற்போது காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் செல்லும் போது கூட இந்த கேட் போடப்படாததால் அந்த நேரத்தில் எந்த ஒரு வாகனமும் வராததால அந்த பெரிய விபத்தில் இருந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் தப்பியது என்றே கூற வேண்டும். இந்த பள்ளி வாகனம் வந்த ரயில் பார்த்தோம் அப்படின்னா கடலூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி 6:45 அந்த ரயில் போயிருக்கிறது. 7:45 இந்த ரயில் வரும்பொழுது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது.